Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்ல இருந்தே ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு நம்மளால எதனா ஒரு தொழில் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக உங்களால் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ண முடியும். ஸோ அந்த தொழிலுக்கு நமக்கு என்ன தேவை? சில பிஸ்னஸில் வந்து கை பக்குவம் அது மட்டும் இருந்தாலே போதுன்னுவாங்க, இல்லை நீ வாயை வச்சே பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எல்லார்கிட்டையுமே டேலண்ட்ஸுன்றது இருக்கும். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த பிஸ்னஸ். அதுக்கேற்ற மாதிரி டேலண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 4 பேரை பார்த்து இது எப்படி செய்கிற விதம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாது இந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறது, இந்த தொழிலை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு சாலிடாக ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்கிற பொருளை எப்படி ஒரு 70 ரூபா 100 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தி ரெசிபி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதாவது காக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, காக்ரா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் குஜராத்தில் ஹோம்மேட் ஃபீமேல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க எடுத்து இதை ஒரு தொழிலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக இதோடைய மேக்கிங் என்னென்னா இது வீட்டில் நான் மேக் பண்ணது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கோதுமை மாவு அதுதான் வந்து மேஜராக இதுக்கு தேவைப்படுறது. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து மேக் பண்ண முடியும். அதாவது வந்து பிளெயினாக காக்கரா பண்ணுவாங்க, கொத்தமல்லி வச்சு, அப்புறம் மெத்திக்கீரை வச்சு, புதினா வச்சு, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொத்தமல்லி வச்சு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ட்ரைடு கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து தண்ணி இல்லாத கொஞ்சம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேக்கிங் அப்படின்னும் போது ஒரு 20 ரூபா தான் செலவாகும் 250 கிராம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கே. ஆனால் இந்த 250 கிராம் 70 ரூபா மார்க்கெட்டில். ஸோ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நான் நல்லா கொஞ்சம் இந்த ஈரப்பதம் போக காய வச்சு மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓமம், பெப்பர் இதெல்லாம் தேவை. ஸோ கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓமம், அப்புறம் இந்த பெப்பர், சால்ட்டு, சீரகம் இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி உங்களுக்கு தேவை, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவை. கொஞ்சமாக காரத்துக்கு வேணால் ஒரு சிட்டிக்கு மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி எப்படி சப்பாத்தி மாவுக்கு நம்ம பதம் பிசைவோம் அந்த மாதிரி பிசையணும். நல்லாவே டைட்டாகவே பிசைங்க, எதுவும் லூஸாக உங்களுக்கு பிசைய வேணாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெளித்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கும் போது நமக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துலேயே தெரியும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இதில் எதுக்கு கடலை மாவு நம்ம சேர்க்குறோன்னா அந்த ரப்பரி மாதிரி ஒரு இழுப்பு நமக்கு வரணும் இந்த காக்கராவில். அந்த உடையும் போது டப்புன்னு உடையணும். சப்பாத்தி மட்டும் செஞ்சோன்னா வளவளத்து போயிடும், உடையாது. அதனால தான் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சமாக ட்ரை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம், ரொம்ப ரொம்ப சின்னது, இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எல்லாமே வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்கிற அளவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கப்பு வந்து உங்களுக்கு கோதுமை மாவில் எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்கள். 8 பீசஸ் உங்களுக்கு சாலிடாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ 7 பீஸ் வச்சது உங்களுக்கு கடையில் ஒரு செட்டு பார்த்திங்கன்னா 70 ரூபா. ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபா மேனிக்கு விற்பாங்க. நார்மலாக சப்பாத்தி எப்படி தரட்டுவீங்க அந்த மாதிரி நல்ல சன்னமாக தரட்டுங்க. சன்னமாக தட்டினதும் இப்போ ஷேப் வரல. இப்போ நான் செஞ்சப்போ அது எனக்கு ஷேப் வரல. ஸோ ஷேப் வரலன்னா இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஷேப் கட்டர், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய மூடி, இது வந்து ஐஸ்கிரீம் டப்பாவோட மூடி, அந்த மூடியை வந்து நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை நான் கட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அது கட் ஆகிடும். ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த பாலையும் ஒரு இதுவாக நான் வந்து திரட்டிப்பேன். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சன்னமாகவும் பெருசு எப்படி கடையில் விற்கணுமோ காக்கரா அந்த மாதிரி வந்துருச்சு. நார்மல் பிளெயின் தவா வைங்க. ஸோ தவா வச்சுட்டு தவா நல்லா சூடாகட்டும். ஸோ கை பொறுக்கிற அனல் நீங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த காக்கரா அதில் போடுங்க. இந்த பக்கம் 2 மினிட்ஸ், திருப்பி போட்டதும் ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு துணி மாதிரி கிளாத்ஸ் கையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி மாதிரி நமக்கு வளவளத்து போகாமல் அப்பளம் மாதிரி உங்களுக்கு அப்போ தான் ஆக ஆரம்பிக்கும். ரெடி டு ஈட் ஃபுட் இது. ஸோ ஒரு மூட்டை மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும் போது நல்ல மாவு உள்ள வரைக்கும் அப்போ தான் வேகும் உங்களுக்கு. திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் திருப்பி போடும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, துணி வச்சு உடஞ்சிரும். ஒரு பக்கம் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கடையில் எப்படி வாங்குவீங்க இந்த பொருள் அதே தாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது சேல்ஸ் பண்ணலாம். பாருங்கள் உடையும் போது எப்படி உடையுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காக்ரா கிடைக்கும். நீங்கள்
ஒரு 20 ரூபா செலவு பண்ணால் 70 ரூபா வரைக்கும் உங்களால் மார்ஜின் எடுக்க முடியும். ஸோ தாராளமாக உங்களால் வந்து ஒரு செட்டுக்கு வந்து 50 ருபீஸ் கிட்ட உங்களால் ஃபுட் ரேப் கவர்ஸ்லேயே பேக்கிங் எடுத்துக்கலாம். அதுக்கு அதிகமான செலவே உங்களுக்கு வந்து ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100 செட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 ருபீஸ். ஸோ இனிஷியலாக உங்களால் அவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 செட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா. வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தொழில் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான FSI டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சூப்பரான பிஸ்னஸ், குஜராத்தி ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்றதுனால இது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்லேயும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம வெளியூருங்கள்லேயும் நம்ம ஆன்லைனில் வந்து இதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை வாங்கிப்பாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஆயிலே இல்லாமல் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.